Mumbai Indians. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல் 2025 வந்துட்டு அந்த 5 ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிற ரூலில் எந்தெந்த பிளேயரை ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் 2025ஓட ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறது 5 பிளேயர் ரிட்டன்ஷன் ப்ளஸ் வந்துட்டு 0 RTM, 5 பிளேயர் ரிட்டன்ஷனில் 3 இந்தியன் பிளேயர், அதுக்கப்புறம் 2 ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிறது தான் கணக்கு. மொத்தமாக ஒரு டீம் மேக்ஸிமம் 2 ஓவர்சீஸ் பிளேயர் தான் வந்துட்டு அந்த இடத்துல ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ரிட்டன்ஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல டீட்டெயிலாக உங்களுக்கு டீகோட் பண்ணுறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட் ரிட்டன்ஷனாக கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா தான் இருப்பார். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து தான் அவரை வந்து ஒரு ட்ரேட் அப்படிங்கிற முறையில் மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆஸ் அ கேப்டனாக. ஸோ கண்டிப்பாக அவரோட பிரைமரி ரிட்டன்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் ஸ்பாட்டை கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் ஹர்திக் பாண்டியா தான் டேக் ஆன் பண்ணிக்குவார். ஸோ ஹர்திக் பாண்டியாவோட உண்மையான எம்ஐ பயணம் அப்படிங்கிறது இந்த ஐபிஎல் 2025 தான் தொடங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐபிஎல்லில் வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா கப்படிச்சு கொடுத்து ஜிடிக்காக ஃபஸ்ட் சீசனே கப்படிச்சு கொடுத்தாரு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஜிடியோட கேப்டன் இவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது நடந்து அதுக்கான அந்த ஒரு ஸ்குவாட் செலெக்ஷன், பிளேயிங் 11 செலெக்ஷன் எல்லாமே நடந்து அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ் டீமாக ஒரு ஃப்ரெஷ் மைண்டட் கேப்டனாக உள்ள ஜிடிக்கு போனார், கப்படிச்சு கொடுத்தாரு. பட் இப்போது சடனாக ட்ரேட் அப்படின்னு உள்ள வந்துட்டு அவருடைய ஃபார்மர் டீம் அவர் முதல்ல இருந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. பட் ஃபேன்ஸே மும்பைக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ இந்த மெகா ஆக்ஷனில் மறுபடியும் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ 0லேருந்து ஆரம்பிக்க போகிறாரு. ஃபுல் பிளேயர்ஸோட எல்லா ஒரு வடிவமைப்பும் அவரை சுற்றி தான் இருக்க போகுது. ஸோ அப்போது அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் எல்லோரோட கேள்வியுமா இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத தொடர்ந்து செகண்ட் ரிட்டன்ஷன் ஆக போகிறது யார் அப்படின்னா பும்ரா. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்கிற ஒரு பவுலர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஸோ அவர் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த லெவலில் வந்து சீரியஸில். ஸோ இப்போ அவர் வந்து ஆக்டிவாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டான ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்டர்நேஷனல் விக்கெட் 400 எடுத்தார்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு தரமான ஒரு டெத் பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவர் தான் பும்ரா. இன்டர்நேஷனல் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கிறார். ஸோ பும்ரா ஹேஸ் நோ இன்ட்ரொடக்ஷன். ஸோ எல்லாமே நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு பும்ராவோட அந்த ஒரு மிகப்பெரிய மைண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அவரே வந்துட்டு ஃபேன்ஸ் எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற டைமில் நாங்கள் எல்லாருமே ஹர்திக் பாண்டியா கூட தான் வந்து இருந்தோம். ஹர்திக் பாண்டியாவுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் கிடைக்கும், அதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதாவது நம்மளுடைய பும்ராவுக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் ஆடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ஷட் பண்ணார் பும்ரா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில். ஸோ அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பும்ரா அந்த இடத்துல வந்துட்டு பெரிய லெவலில் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செகண்ட் ரிட்டன்ஷனில் இருந்தே அடிதடி ஆரம்பிக்கும் மும்பை இந்தியன்ஸில். ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் ஹர்திக் பாண்டியாவுக்கு போனதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன், அதாவது நான் சொல்கிறது என்னோட சாய்ஸ் தான், செகண்ட் ரிட்டன்ஷன் பும்ராவுக்கு தான் போகும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிகிற ஒரு விஷயம். ஸோ என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். தேர்ட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது வந்து நான் சூரியகுமார் யாதவுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த ரிட்டன்ஷனில் வர்ற பஞ்சாயத்து அப்படிங்கிறது சேலரியை குறித்து தான் வரும். ஸோ ஒரு ரிட்டன்ஷன்லேருந்து இன்னொரு ரிட்டன்ஷனுக்கு போகும்போது ஸோ ஆல்மோஸ்ட் சேலரி வந்து 30% அப்படிங்கிறது ட்ராப் ஆகும். ஸோ அதுவும் வந்து தேர்டு ஃபோர்த்துன்னு போச்சுன்னா 50% சேலரி கட்டிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின் ஃபேக்டராக எல்லோரும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து எஸ்பெஷலி இந்த சேலரி அப்படிங்கிற இஷ்யூ வந்துட்டு யாருக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு தான் பெருசாக இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த டீம் தான் 2ஆக டிவைடாக இருந்தது அப்படின்னு வந்துட்டு நம்மளால் வந்துட்டு கெஸ் பண்ண முடிஞ்சது. டீம் ரோஹித்னு ஒரு சைடு அடிச்சுக்கிறாங்க, டீம் ஹர்திக்னு ஒரு சைடு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இவங்க இந்த மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற ரிட்டன்ஷனுக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆகி வந்தே தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு இப்போ யாராவது ஒத்து வரலன்னா ரிலீஸ் பண்ணி விட்டு ஆர்டிஎம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்துட்டு முதல்ல இருந்தது. அது அவங்க மைண்டில் இருந்திருக்கும். இப்போ அந்த ரூலே கிடையாது. பட் ஆனால் வந்து டாப் 3ல் பெருசாக வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பிரச்சனை வந்து வர்றதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல பும்ராவும் சூரியகுமார் யாதவும் ஓகேடா மாப்பிள்ள அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அடுத்தது 4th and 5th ரிட்டன்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4th ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போ 5 ரிட்டன்ஷன் வர்றதுனால இஷான் கிஷான் உள்ள ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எத்தனையோ மெகா ஆக்ஷன் வந்துருச்சு. எல்லா மெகா ஆக்ஷன்லேயும் இஷான் கிஷானை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ விதமான ஒரு தொகைக்கு வேணாலும் அவங்க வந்து பிட் பண்ணி ஸோ அந்த இடத்துல
வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் ஆர்டிஎம் இல்லைங்கிற சுச்சுவேஷனில் கூட அவரை வந்துட்டு அந்த டீம்லேயே தக்க வைக்கணுங்கிறதுக்காக பெரிய தொகைக்கெல்லாம் பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு ரிட்டென்ஷன் கம்மிங்கிறதுனால அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ரிட்டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இஷான் கிஷான் அந்த இடத்துல வந்து ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டென்ஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகும், யாருக்கு ஸ்டார்ட் ஆகும்னா இஷான் கிஷானுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இடையில் வந்துட்டு ரிட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பாக டிம் டேவிட்லாம் ரிட்டென்ஷனுக்குள்ளே வரவே மாட்டார். இஷான் கிஷான் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை வந்துட்டு வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் லைக் டிம் டேவிடோ ஒரு துஷாராவோ உள்ளே வந்து டிகேஷனுக்குள்ளே வருவாங்க. பட் நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இஷான் கிஷானை அவங்க பெருசாக விட்டு கொடுத்த மாதிரி வந்துட்டு நான் இது வரைக்கும் பார்க்கல. அதனால் அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் எந்த ரிட்டென்ஷன் எப்படி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஏன் ரோஹித் சர்மா நான் வந்துட்டு சொல்கிறேன்னா, ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருந்தீங்கனாலும் அவர் தான் இது வரைக்கும் ஃபஸ்ட் ரிட்டென்ஷனாக இருந்திருக்காரு. அவர் லாஸ்ட் ரிட்டென்ஷன் ஆகிறதுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு வந்து சொல்லி அந்த இடத்துல டீமுக்குள்ளே லாஸ்ட் ரிட்டென்ஷன் ஆனார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட டாப் 5 அப்படிங்கிறது அப்படியே வந்து சீல் ஆயிரும். ஸோ அதாவது ஓப்பனர்ஸாக ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு டீமில் பேட்டிங்கோட டாப் ஆர்டர் அப்படியே வந்துட்டு உள்ளே இருக்கும். இஷான் கிஷான், ரோஹித், ஸோ அதே நேரம் வந்து நம்மளுடைய சூரியகுமார் யாதவ், ஸோ அதே நேரம் ஃபினிஷிங்கில் ஹர்திக் இருக்கிறாரு, பவுலிங்க்கு பும்ரா அப்படின்னு சொல்லி இவங்க தான் மும்பை இந்தியன்ஸோட ப்ரைமரியாகவே இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் ஈக்குவேஷனுக்குள்ளே வந்து மற்ற எந்த பிளேயராக இருந்தாலும் வர முடியும். அதுவும் ஓவர்சீஸ்னால் கண்டிப்பாக டிம் டேவிட்லாம் இப்போ ஃபார்ம்லேயே கிடையாது. அதனால் அவரெல்லாம் பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க. விட்டுட்டு கூட மறுபடியும் எடுத்துக்கலாம். பெரிய தொகைக்கெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இவங்க தான் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட அந்த ஒரு 5 பிளேயர்ஸோட ரிட்டென்ஷனில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம. கண்டிப்பாக இந்த ஒரு ரிட்டென்ஷனில் வந்து எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஃபஸ்ட்டு 5 ஆஃப் ரிட்டைன்டு பிளேயர்ஸ் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படிங்கிறது என்னுடைய ப்ரிஸ்கிரிப்டிவ்லேருந்து நான் வந்து பார்க்குற ஒரு விஷயந்தான். இதில் நீங்கள் வந்துட்டு லைன் பண்ணணும் அப்படின்னா அதாவது வந்துட்டு நம்பர் 1 ரிட்டென்ஷனே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்காவது கொடுக்கலாம். அதாவது வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவுக்கே நம்பர் 1 ஒரு கேப்டன் அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்பர் 1 கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு நம்பர் 1 ரிட்டென்ஷனுக்குள்ளேயே நம்ம பஞ்சாயத்து பண்ணோன்னா எல்லா ரிட்டென்ஷனுக்குள்ளேயுமே பிரச்சனை வரும். லைக் வந்துட்டு அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் வர்சஸ் பும்ரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து இஷான் கிஷான் அண்ட் நம்மளுடைய ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சுட்டினதுலேருந்து எல்லா இடத்துக்குமே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அது வந்து மும்பை இந்தியன்ஸோட டீம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத உடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த டீம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி சிஎஸ்கேக்கு வந்து ஒரு டைமு ஜடேஜாவை வச்சு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயம் நமக்குள்ள நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக டீம் வந்து ஒத்து போகணும். அதே நேரம் கண்டிப்பாக எனக்கு இந்த தடவை ஹர்திக் பாண்டியோட கேப்டன்ஷிப் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு கூட நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து இந்த ரிட்டென்ஷனை எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஹாப்பியாக வந்து ஓகே எந்த ஸ்பாட்னாலும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா மும்பைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கரெக்ஷன் அண்ட் கன்வீனியன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.